Welcome to RM TNPC Academy. Today we are going to discuss about national income, concepts, meaning and method of calculation. இன்னைக்கு வந்து நம்ம தேசிய வருமானம், அதை கணக்கிடும் அளவுகோல்கள், அதனுடைய முக்கியத்துவம், அதில் உள்ள பிரச்சனைகள், there is challenges to estimation of national income. First of all, national income அப்படின்னு நம்ம எதை சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, total production of goods and services within the boundaries of the country for a specific period, that is called a year. A year here denotes financial year. அதான் சொல்றாங்க. It is a key indicator. Why the national income is to be calculated அப்படின்னு பார்த்தீங்கன்னா, it is a indicator to analyze the economic growth and development. Economic growth and development. வளர்ச்சி மற்றும் மேம்பாடு. There is a difference between growth and development. Growth is a narrow concept. Development is a wider concept. For example, growth na last year விட இந்த வருஷம் எவ்வளோ வளர்ச்சி அடைஞ்சிருக்கு, ப்ரொடக்ஷன் எவ்வளோ அதிகமாயிருக்கு. டெவலப்மெண்ட்டுங்கிறது அந்த growthனால என்னென்ன பெனிஃபிட்ஸ், சோஷியோ எக்கனாமிக் எக்கனாமிக் பெனிஃபிட்ஸ், சமூக மற்றும் பொருளாதார முன்னேற்றங்கள் எவ்வாறு நடந்திருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள், ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ், மனிதவள மேம்பாடு எவ்வளோ அதிகமாக இருக்குது. ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ் இன்க்ளூட்ஸ் ஹெல்த், எஜுகேஷன் அண்ட் ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங். அது எந்த அளவுக்கு மக்களுக்கு பயனடைச்சிருக்கு அப்படிங்கிறதெல்லாம் தெரிஞ்சுக்கணும்னா, வாட் இஸ் த பேசிஸ், த வேல்யூ ஆஃப் நேஷ்னல் இன்கம் இஸ் த பேசிஸ். அதை தான் இங்கே சொல்லியிருக்கிறாங்க. தென் நேஷ்னல் இன்கம் வந்து அதனுடைய மீனிங் வந்து பார்த்தீங்கன்னா, டோட்டல் மார்க்கெட் வேல்யூ ஆஃப் கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ் ப்ரொடியூஸ்ட் இன் எ இயர். இன் எ இயர் இஸ் ஃபினான்ஷியல் இயர்ன்றாங்க. அதுதான் சொல்லியிருக்கேன். வாட் ஆர் த கான்செப்ட் யூஸ்டு டு ஐடென்டிஃபை த நேஷ்னல் இன்கம் பார்க்கறதுக்கு முன்னாடி, வாட் ஆர் ஆல் த செக்டார்ஸ் இன்வால்விங் இன் த ப்ரொடக்ஷன் ஆக்டிவிட்டீஸ் அப்படின்னு பார்க்குறோம். அதில் ஃபர்ஸ்ட் வந்து பிரைமரி செக்டார்ஸ், தட் மீன்ஸ் which producing the goods by using the naturally available natural resources as a raw material. Example என்ன சொல்லுவோம், agriculture, allied activities, animal husbandry, fisheries, mining, இதெல்லாத்தையும் சொல்லுவோம். fisheries, mining, forestry, mining, these are all examples of the primary sectors. முதல் நிலை உற்பத்தியாளர்கள், இயற்கையில் கிடைக்கும் மூலப்பொருட்களை கொண்டு பண்டங்களை உற்பத்தி செய்வது. உதாரணம், விவசாயம், கால்நடை, மீன் வளர்ப்பு, சுரங்க தொழில்கள், இதெல்லாம் வந்து முதன்மை உற்பத்தியாளர்கள். வாட் இஸ் த மீனிங் ஆஃப் செகண்டரி செக்டார்? which is producing the goods by using output of primary sectors. Output of primary sector as its raw material. அப்படின்னா என்ன அர்த்தம்? முதல்நிலை உற்பத்தியாளர்களுடைய பொருள்களை, பண்டங்களை, these goods is a basis of primary sectors. goods தான் secondary sectors raw material. அப்போ primary sectors output of primary sector is used as a raw material and it producing the goods, that is called secondary sector. Examples நம்ம என்ன சொல்லுவோம், industries, all types of industries and manufacturing. அதான் சொல்றாங்க இண்டஸ்ட்ரீஸ்னா என்ன சொல்லுவோம் நம்ம, ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரி, டெக்ஸ்டைல், pharmaceutical, that is called medical, இல்லையா, pharmaceutical, then textile, electrical and electronical industry, which producing the software, that is hardware tools for software performance, software development. இது எல்லாமே comes under the secondary sectors. இரண்டாம் நிலை உற்பத்தியாளர்கள் அல்லது தொழில்துறை உற்பத்தியாளர்கள் முதல்நிலை உற்பத்தியாளர்களுடைய பண்டங்களை உள்ளீடாக வைத்து உற்பத்தி செய்வது இரண்டாம் நிலை உற்பத்தியாளர்கள். அதுக்கு உதாரணம் வந்து கனரக தொழிற்சாலைகள், அப்புறம் வந்து எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்கல் எக்யூப்மெண்ட்ஸ், ஆயத்த ஆடைகள், மருந்து தயாரிப்புகள், எல்லா விதமான தொழிற்சாலைகளும் வரும். தென் டெர்ஷியரி செக்டார் அல்லது சர்வீஸ் செக்டாருங்கிறது which delivering the services by using
by using output of both primary and secondary sectors. முதல் நிலை மற்றும் இரண்டாம் நிலை உற்பத்தியாளர்களுடைய பண்டங்களை மூலப்பொருளாக வைத்துக்கொண்டு சேவை வழங்குதல், அதுதான் செகண்டரி செக்டார், சர்வீஸ் செக்டார்ஸ்னு சொல்றோம். எக்ஸாம்பிள் நம்ம என்ன சொல்லுவோம்? ஹெல்த், எஜுகேஷன், tourism and travel, IT and IT enabled services, then insurance, banking, these are all comes under the service sector, சேவை துறைகள்னு சொல்றோம். அப்ப இதுதான் மூன்றும் சேர்ந்து தான் ஒரு பொருளாதாரத்தினுடைய உற்பத்திக்கு பங்காற்றுகிறார்கள். all the sectors which is producing the goods and services in the economy. What is the share? இவங்களுடைய contribution to the Indian economy அப்படின்னு பார்த்தீங்கன்னா, the primary sectors which are contributing very less to the overall production, that means GDP, nearly 13 to 14% only. Then manufacturing sectors which is contributing 30%, 35% of the GDP, which is the largest contributor to our domestic production. The national income அப்படின்னு பார்த்தீங்கன்னா service sectors தான் which is contributing 50% of the GDP. This trend is not only at the central level, more or less this trend also replicated at the state of Tamil Nadu also. Tamil Nadu state income, that is state gross domestic product in the trend தான் resemble ஆகுது அப்படிங்கிறது பார்க்கலாம். Then what are all the parameters used to calculate the national income அப்படின்னு பார்த்தீங்கன்னா, the first is gross domestic product. Here the keyword is domestic. Domestic na within the boundaries of the country. Gross domestic product means total market value of goods and services produced within the boundaries of the country. Within the boundaries அப்படின்னா within the country, within the boundaries of the country in a year. ஓர் நிதி ஆண்டில் நாட்டின் எல்லைக்குள் உற்பத்தி செய்யப்படும் பண்டங்கள் மற்றும் சேவைகளுடைய மொத்த சந்தை மதிப்பு. That means total market value. Market value means basic prices plus indirect taxes minus subsidies. மார்க்கெட்டில் ஒரு பண்டம் கிடைக்குதுன்னா அது இன்க்ளூடிங் இன்டைரக்ட் taxes, GST. அப்போ ஃபேக்டர் காஸ்ட் அப்படின்னு சொல்கிறோம், அதை தான் நம்ம கால்ட் அஸ் த ப்ரொடக்ஷன் காஸ்ட். ஃபேக்டர் காஸ்ட் இஸ் market prices minus indirect taxes plus subsidy. ஏன்னா ப்ரொடக்ஷன் பண்ணுறதுக்காக the government is providing the production subsidy. That is the difference between factor cost and market prices. அப்போ market value of the goods and services produced within the boundary means within the boundary either produced by the Indian as well as the foreigner. ஏன்னா foreigner can make a production by make a foreign investment into the country. அப்போ நாட்டின் எல்லைக்குள் இந்தியர்கள் மற்றும் அயல் நாட்டவர்கள் இருவரும் சேர்ந்து உற்பத்தி செய்யப்படுவது, ஆனால் இந்திய எல்லைக்குள் மட்டும் உற்பத்தி செய்யப்படுவது, அதுதான் GDP. GNP means gross national product. Here national means only the citizens of India. அப்போ citizens of India here the goods and services produced by citizen only, either within the country or outside the country or from the foreign country is included. That is why the formula GDP plus net factor income from abroad, by net factor income from abroad by Indians, which is included to the GDP, net income to the abroad earned by foreigner. ஏன்னா ஃபாரினர் ஏர்ன் பண்ணுறது அவங்க நாட்டுக்கு கொண்டு போயிடுவார், இன்கம் டு தேர் ஓன் கண்ட்ரி. இந்தியர்கள் வெளிநாட்டில் சம்பாதிக்கிறது they make a remittances, inward remittances, that is called receiptsன்னு சொல்கிறோம். அது இந்தியாவுக்கு ரெசிப்ட்ஸாக வரும். இது அவுட்வேர்ட் ரெமிட்டன்சஸ்ன்னு சொல்லுவோம், அவங்க நாட்டுக்கு போயிடும், அவங்க நாட்டுக்கு கொண்டு போயிடுவாங்க. அதனால தான் அது ரெண்டையும் கழிச்சிடுறோம். அப்போ இந்தியன்ஸ் அப்ராடில் அதிகமாக ஏர்ன் பண்ணாங்கன்னா the net factor income from abroad is positive. If the Indian earning less than the foreigners who are earning higher in the domestic country, within the countryனா அது என்னது நெகட்டிவாக மாறிடும். அயல் நாட்டவர்கள் இந்தியாவில் சம்பாதிக்கிறத விட இந்தியர்கள் வெளிநாட்டில் அதிகமாக சம்பாதிச்சாங்கன்னா நிகர வெளிநாட்டு உற்பத்தி வருவாய் அதிகமாக இருக்கும். அப்போ GNP will be greater than the GDP அப்படின்னு புரிஞ்சுக்கணும் நம்ம. NNPனா என்ன? கிராஸ் நேஷனல் ப்ராடக்ட் மைனஸ் டெப்ரிஷியேஷன். டெப்ரிஷியேஷன்னா என்ன? ஒரு பண்டங்களை உற்பத்தி செய்வதற்கு உற்பத்தி செலவினம் ஆகும், தேய்மான செலவினங்கள் ஆகும்.
தொடர்ந்து ஒரு பண்டங்கள் ஒரு மெஷினரி இயங்கிக்கிட்டே இருந்ததுன்னா டியூ டு த வியர் அண்ட் டியர் it become repair. We made to expense. We have to make a expense to correct the repair. Then only the machinery become active. So அதுக்கு பேர் தான் depreciation. அப்போ கிராஸ் நேஷனல் ப்ராடக்ட்ல depreciation cost, மெயின்டெனன்ஸ் காஸ்ட் போகிறது, கழிச்சது போக வர்றது தான் நெட்னு சொல்றோம். That is called net income, net national income. The depreciation cost is also termed as the capital consumption elements. Capital means that capital which is requiring some cost to running, for running. That is why it is called as the capital. The capital which consuming the some cost in order to further running. That is called capital consumption elements. அப்போ அது நெட் நேஷனல் ப்ராடக்ட் ஈக்குவல் டு ஜிஎன்பி மைனஸ் டெப்ரிஷியேஷன் ஆர் கேபிட்டல் கன்சம்ஷன் அலவன்ஸ்னு சொல்கிறோம். வாட் இஸ் த மீனிங் ஆஃப் டிஸ்போசபிள் பர்சனல் இன்கம்? நம்ம பர்சனல் இன்கம் இஸ் நாட் ஈக்குவல் டு பர் கேபிட்டா இன்கம். பர் கேபிட்டா இன்கம்ங்கிறது தலா வருமானம். தட் மீன்ஸ் டோட்டல் இன்கம் ஆஃப் த கண்ட்ரி divided by total population of the country. That is known as just it is showing the average income of the citizens of the country, per capita income. But personal income அப்படிங்கிறது not a average income, the income available to the citizens of the country from the various sources, total income available to the citizens of the country from various sources. நான் சம்பாதிக்கலாம், கவர்மெண்ட் எனக்கு ஃபினான்ஷியல் அசிஸ்டன்ஸ் கொடுக்கலாம், தென் வேற வழியில் எனக்கு வரலாம். தட் இஸ் கால்டு பர்சனல் இன்கம். கவர்மெண்ட் எனக்கு அசிஸ்டன்ஸ் கொடுக்கலாம், டிரான்ஸ்ஃபர் பே பண்ணலாம் பை வே ஆஃப் சோஷியல் செக்யூரிட்டி ப்ரொவிஷன்ஸ். எனக்கு ஃபினான்ஷியல் அசிஸ்டன்ஸ் கொடுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ மகளிர் உரிமை தொகை, டிசேபிள்டு அசிஸ்டன்ஸ், ஓல்டேஜ் பென்ஷன்ஸ். அப்போ அதெல்லாம் சேர்ந்தது தான் பர்சனல் இன்கம். இப்போ வாட் இஸ் த மீனிங் ஆஃப் டிஸ்போசபிள் பர்சனல் இன்கம்? செலவிடக்கூடிய தனிநபர் வருமானம். எனக்கு கிடைக்கிற வருமானத்தை the income can be spent at my own will without any restriction. That is called disposable personal income. என் விருப்பப்படி எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனும் இல்லாமல் செலவிடக்கூடிய தனிநபர் செலவு செய்யக்கூடிய வருமானம் தான் செலவிடக்கூடிய தனிநபர் வருமானம். அதில் என்ன ஆகும்? அப்போ டிபிஐ ஈக்குவல் டு பர்சனல் இன்கம் மைனஸ் டைரக்ட் டாக்ஸஸ். டைரக்ட் டாக்ஸ்னா இந்த இடத்துல என்னது? இன்கம் டேக்ஸ், கார்பரேட் டேக்ஸ். Income tax levied on the income of the individual, corporate tax levied on profit of the corporates. அப்போ tax is the statutory obligation to make a payment to the government as per the law. சட்டத்தின்படி வரி என்பது கட்டாயம் செலுத்தப்பட வேண்டியது. அது நான் விரும்பினாலும் செலுத்தி ஆகணும். அப்போ டாக்ஸ் போக மீதி இருக்கிற எல்லா பணமும் என்னுடைய விருப்பப்படி தான் செலவு பண்ணலாம், என்னுடைய விருப்பப்படி செலவு பண்ணலாம். That is why disposable personal income equal to personal income minus direct taxes. அப்போ டைரக்ட் டாக்ஸும் பர்சனல் இன்கமும் which is having opposite with relationship with each other. டைரக்ட் டாக்ஸ் அதிகப்படுத்தினா நான் வரி அதிகமாக கட்டணும், என்னுடைய செலவு செய்யக்கூடிய தனிநபர் வருமானம் குறையும். டைரக்ட் டாக்ஸை குறைச்சாங்கன்னா நான் வரி கம்மியாக தான் கட்டுவேன், என்னுடைய செலவு செய்யக்கூடிய தனிநபர் வருமானம் அதிகமாகும். ஸோ டிஸ்போசபிள் பர்சனல் இன்கம் இஸ் ஆல்சோ கால்ட் அஸ் த வரி கம்மியாக இருந்தால் நான் என்ன பண்ணுவேன்? செலவு அதிகம் பண்ணுவேன், அப்புறம் சேமிப்பேன், அதிகமாகவும் சேமிப்பேன். அப்போ டிஸ்போசபிள் பர்சனல் இன்கம் இஸ் ஆல்சோ கால்ட் அஸ் த also another formula for disposable personal income equal to savings plus expenditure. அப்போ when the disposable personal income is high, டாக்ஸ் ஹையாக இருந்ததுன்னா டிஸ்போசபிள் பர்சனல் இன்கம் கம்மியாக இருக்கும். டாக்ஸ் ஹையாக இருந்தால் இது கம்மியாக இருக்கும், டாக்ஸ் கம்மியாக இருந்தால் இது அதிகமாக இருக்கும். அதுதான் இங்கே சொல்ல வரேன். தென் பர் கேபிட்டா இன்கம்னா என்ன? இதுதான் நேஷனல் இன்கம், டோட்டல் நேஷனல் இன்கம் டிவைடட் பை டோட்டல் பாப்புலேஷன் சொல்லணும். அப்போ இதுதான் விஷயம். அப்போ ஒய் த நேஷனல் இன்கம், இந்த பேராமீட்டர்ஸ்லாம் யூஸ் பண்ணி தான் நம்ம நேஷனல் இன்கம், ஓவரால் நேஷனல் இன்கம்மை கால்குலேட் பண்ணுறோம். பர்சனல் இன்கம் எவ்வளோ, வேரியஸ் செக்டார்ஸ்னுடைய இன்கம் எவ்வளோ, ஒவ்வொரு செக்டார்ஸ்னுடைய கான்ட்ரிபியூஷன். அப்போ டோட்டல் நேஷனல் இன்கம் தட் இஸ் நெட் நேஷனல் ப்ராடக்ட் நமக்கு தெரியும், ஜிஎன்பி மைனஸ் டெப்ரிஷியேஷன் சொல்கிறோம். அப்போ ஒவ்வொரு செக்டார்ஸ்லையும் இந்த ஜிஎன்பியில் தான் ப்ரைமரி செக்டார்ஸ், செகண்டரி செக்டார், டெர்ஷியரி செக்டார்னுடைய கான்ட்ரிபியூஷன் இருக்குன்னு நம்ம பார்த்துட்டோம்.
அப்போ ஏன் நேஷ்னல் இன்கம்மை ஏன் கால்குலேட் பண்ணணும்? வாட் இஸ் த இம்பார்ட்டன்ஸ் டு கால்குலேட் த நேஷ்னல் இன்கம்? இந்த டேட்டா வச்சு நம்ம என்ன பண்ண போகிறோம்? ஒவ்வொரு வேரியஸ் செக்டார்ஸ், பல்வேறு உற்பத்தி காரணிகள் அவங்களுடைய அண்ட் தேர் கான்ட்ரிபியூஷன் டு த எக்கனாமி அண்ட் த ஓவரால் ப்ரொடக்ஷன், ஓவரால் நேஷ்னல் இன்கம், அவங்களுடைய அதுக்கு தகுந்த மாதிரி யார் கம்மியாக இருக்காங்களோ அவங்களுக்கு கிவ் த ப்ரையாரிட்டி டு கிவ் த மெஷர்ஸ் டு ரெடியூஸ் த இன்இக்வாலிட்டி. ஏன் இல்லைன்னா அது பாதிக்கப்படும். ஒருத்தர் மட்டுமே அதிகமாக ஏர்ன் பண்ணுறதுனால, சர்வீஸ் செக்டர் மட்டுமே அதிகமாக கான்ட்ரிபியூட் பண்ணுறதுனால அதில் இருக்கிறவங்களுடைய பர் கேபிட்டா இன்கம் ஹையாக இருக்கும் அக்ரிகல்ச்சர் பீப்புளோட. இதனால என்ன ஆகும்? எக்கனாமிக் இன்இக்வாலிட்டி, அதிகமான ஏற்றத்தாழ்வு அதிகமாகும். அப்போ அந்த எக்கனாமிக் இன்இக்வாலிட்டியை குறைக்கணும்னா வி ஹாவ் டு நோ த டேட்டா. அப்போ ரிலேட்டிவ் இம்பார்ட்டன்ஸ் தெரிய விடுது. அதன் மூலம் கவர்மெண்ட் பாலிசிஸ், என்னென்ன பாலிசிஸு, ஃபிஸ்கல், எக்கனாமிக் அண்ட் ட்ரேடு பாலிசியை ஃபார்முலேட் பண்ண முடியுது. அதுக்கு தகுந்த மாதிரி நிதி கொள்கை, பணக்கொள்கை, வர்த்தக கொள்கை அதை வகுக்க முடிகிறது. அப்புறம் it also used to formulate the planning for short term and long term. இது ஒரு கொசன் எழுத வேண்டாம். ஷார்ட் டேர்ம் அண்டு லாங் டேர்ம் பிளானிங் யூஸ் ஃபார்முலேட் பண்ணுறதுக்கு கண்ட்ரீஸ்னுடைய ஃபார் க்ரோத், ஃபார் டெவலப்மெண்ட் ஆஃப் த கண்ட்ரி, அதுக்கு பயன்படுது இந்த டேட்டா. தென் டு மேக் எ கம்பேரிசன் வித் இன்டர்நேஷ்னல், மற்ற நாட்டினுடைய பொருளாதாரத்துடன் நம்மளுடைய பொருளாதாரம் எப்படி இருக்குது, இன்டர்ஸ்டேட் மாநிலங்களுக்கிடையே வளர்ச்சி எப்படி இருக்குது, ரீஜனல் பேலன்ஸ் என்ஷூர் பண்ணுறதுக்காக, டெம்போரல் கடந்த காலங்களை விட இந்த ஆண்டு எப்படி வளர்ச்சி இருக்குது அதை கண்டுபிடிக்கிறதுக்கு உதவுது இந்த நேஷ்னல் இன்கம். அது மட்டும் இல்லாமல் டு ஐடென்டிஃபை த வேரியஸ் மேக்ரோ எக்கனாமிக் இண்டிகேட்டர்ஸ், ஜிடிபியில் கடன் எவ்வளோ இருக்குது, ஜிடிபி டெப்த் ரேஷியோ, வருமானத்துக்கு தகுந்தது தான் கடன் இருக்கணும். ஜிடிபியில் டெபிசிட் எவ்வளோ இருக்குது, நிதி பற்றாக்குறை எவ்வளோ இருக்குது, ஜிடிபியில் மற்ற நாடு கூட இருக்கிற கரண்ட் அக்கௌண்ட் டெபிசிட் எவ்வளோ இருக்குது, மற்ற நாட்டு கூட ஏற்றுமதி பண்ணுறதுல பற்றாக்குறை எவ்வளோ இருக்குது, இது எல்லாத்தையும் கண்டுபிடிக்கணும்னா ஜிடிபியினுடைய வேல்யூ தெரியணும். அதுக்கு தான் நேஷ்னல் இன்கம் கால்குலேட் பண்ணுறோம். நம்ம ஜிடிபி அல்லது என்டிபி இதை தான் நம்ம நேஷ்னல் இன்கம்னு சொல்கிறோம் இல்லையா? ஸோ அதுக்காக இது பயன்படுது. தென் முன்னாடி இருந்த நம்மளுடைய எக்கனாமி நேஷ்னல் இன்கம் பார்த்தீங்கன்னா எப்படி இருந்தது? அக்ராரியன் எக்கனாமியாக இருந்தது. அக்ராரியன்னா என்ன அர்த்தம்? மெஜாரிட்டி ஆஃப் த ஜிடிபி அக்ரிகல்ச்சரல் செக்டர் ஹேஸ் மேக் எ ஹியூஜ் ஷேர் வித் த ப்ரொடக்ஷன் ஆஃப் ஜிடிபி. பட் ஆனால் நம்ம என்ன பண்ணோம், அது முன்னாடி நம்ம மிக்சடு எக்கனாமியாக இருந்தோம். மிக்சடு எக்கனாமி, இந்தியா இண்டிபெண்டன்ஸ் வாங்கும் போது நம்மளுடைய நேச்சர் ஆஃப் எக்கனாமி எப்படி இருந்தது? மிக்சடு எக்கனாமி. வாட் இஸ் த மீனிங்? கோஎக்ஸிஸ்டன்ஸ் ஆஃப் போத் பப்ளிக் அண்ட் பிரைவேட் என்டர்பிரைசஸ். பப்ளிக் அண்ட் பிரைவேட் என்டர்பிரைசஸ் விச் பர்ஃபார்மிங் த எக்கனாமிக் ஆக்டிவிட்டி. அப்படின்னா என்ன அர்த்தம்? எக்கனாமிக் ஆக்டிவிட்டினா பொருளாதார நடவடிக்கைகளை மேற்கொண்டார்கள். தனியார் மற்றும் பொதுத்துறை நிறுவனங்கள் இரண்டு பேரும் சேர்ந்து, கவர்மெண்ட்டும் தனியார் நிறுவனங்களும் சேர்ந்து பொருளாதார நடவடிக்கைகளை மேற்கொண்டாங்க. பொருளாதார நடவடிக்கைனா என்னது? ப்ரொடக்ஷன், பிரைஸ் ஃபிக்சேஷன், உற்பத்தி விலை நிர்ணயம், பிரைஸ் ஃபிக்சேஷன், தென் டிஸ்ட்ரிபியூஷன், செல்லிங் ஆர் டிஸ்ட்ரிபியூஷன், பகிர்தல், செல்லிங் ஆர் டிஸ்ட்ரிபியூஷன், இதை பண்ணாங்க. அதுதான் மிக்சடு எக்கனாமின்னு சொன்னோம். அது க்ளோஸ்டு எக்கனாமியா இருந்தது. பெரும்பாலும் அக்ரிகல்ச்சரா இருந்தாங்க. வெளிநாட்டு முதலீடுகள்லாம் ஈர்க்கப்படவில்லை. பொருளாதாரம் வெளிநாட்டு முதலீடு வர்றதுக்கு தடை பண்ணியிருந்தாங்க. ஆனா இந்தியா ப்ராப்ளம் ஆயிடுச்சு. கரண்ட் அக்கௌண்ட் டெபிசிட், வெளிநாட்டுல இருந்து இறக்குமதி பண்றதுக்கான அந்நிய செலவாணிகள், ஃபாரெக்ஸ் ரிசர்வ்ஸ் இல்லை இந்தியாவில், ஏற்றுமதி கம்மியா இருந்ததால. இந்தியா இந்த முறைகளை பின்பற்றதுனால லோ ப்ரொடக்டிவிட்டி, குறைந்த உற்பத்தி திறன் இருந்தது. குறைந்த உற்பத்தி திறன் இருந்ததுனால லெஸ் எக்ஸ்போர்ட் அதிகமாக இல்லை, ஏற்றுமதி இல்லை, இம்போர்ட் அதிகமாக இருந்தது. ஏற்றுமதி கம்மியாக இருந்ததுனால நம்மளால ஃபாரின் கண்ட்ரிக்கு ஏற்றுமதி பண்ணி அந்நிய ரூபாய்கள், ஃபாரின் கரன்சி, ஃபாரெக்ஸ் ரிசர்வ்ஸ் பெற முடியல. ஆனால் இறக்குமதிக்கு நம்ம வி ஹாவ் டு மேக் எ பேமெண்ட் ஆஃப் ஃபாரெக்ஸ் ரிசர்வ்ஸ். அப்போ ஃபாரின் கரன்சி பற்றாக்குறை ஏற்பட்டுச்சு. அப்போ இந்தியாவுக்கு வேற வழி இல்லை,
வெளிநாட்டு முதலீடுகளை ஏற்றுக்கொள்ள வேண்டிய அவசியம் ஏற்பட்டுச்சு. அதுக்காக ஐஎம்எஃப்ட போய் கடன் வாங்கும் போது அவங்க என்னென்ன கண்டிஷன்ஸ் போட்டாங்க, நீங்க நியூ எக்கனாமிக் பாலிசி அடாப்ட் பண்ணுங்க, அதுல என்னென்ன ரிஃபார்ம்ஸ் கொண்டு வாங்க, லிபரலைசேஷன், பிரைவேட்டைசேஷன், குளோபலைசேஷன் கொண்டு வாங்க, உங்களுடைய பிரைவேட்டைசேஷன் அலோவ் பண்ணுங்க, தனியார் மயம் அதில் அலோவ் பண்ணுங்க, வெளிநாட்டு கம்பெனி முதலீடு பண்றதுக்கு அலோவ் பண்ணுங்க, ரொம்ப ரெஸ்ட்ரிக்ஷன் போடாதீங்க கம்பெனி தொழில் தொடங்குறதுக்குன்னு சொன்னாங்க. As a result, when Manmohan Singh was the finance minister at the Narasimha Rao government, he introduced the new economic policy which came into effect on 1991. அதனுடைய விளைவாக தான் இன்னைக்கு நம்ம ரேபிட் ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட் வந்திருக்கு, ரேபிட் க்ரோத் அட்டைன் பண்ணியிருக்கிறோம். அதனுடைய இம்பேக்டால எக்கனாமிக் க்ரோத் பல மடங்கு அதிகமாக கண்டினியூஸ்லி 8% நம்ம வேர்ல்ட்ஸ் லார்ஜஸ்ட் க்ரோயிங் எக்கனாமியாக இருக்கிறோம். ஆஸ் எ ரிசல்ட் இந்தியா பிகம் த 4th largest எக்கனாமி இன் த வேர்ல்டு. இதனுடைய அது இன்னும் பல மடங்கு டார்கெட் வச்சு முன்னேறிட்டு இருக்கிறோம். க்ரோத் அதிகமாக இருக்குது, ஆனால் டெவலப்மெண்ட் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா க்ரோத் பல மடங்கு அதிகமாக இருக்குது, பட் இம்பேலன்ஸ்டு செக்டோரல் க்ரோத்தாக இருக்குது. வளர்ச்சி வந்து சமமான அனைத்து உற்பத்தியாளர்களும் சம பங்காற்றாமல், அக்ரிகல்ச்சர் ரொம்ப லோ கான்ட்ரிபியூஷன், சர்வீஸ் செக்டார் லெட் க்ரோத்தாக இருக்குது. இதனால வாட் இஸ் த சேலஞ்சஸ் பிஃபோர் த கவர்மெண்ட் டு ரெடியூஸ் த இன்இக்வாலிட்டி, எக்கனாமிக் இன்இக்வாலிட்டி among the sections of the among the sectors as a result and as well as among the sections of the society is the major problem அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். நேச்சர் ஆஃப் த எக்கனாமி என்னென்ன லிமிட்டேஷன்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னமும் ஸ்டில் மெஜாரிட்டி ஆஃப் த பாப்புலேஷன் டிபெண்டட் ஆன் அக்ரிகல்ச்சர் ஃபார் தர் எம்ப்ளாய்மெண்ட். 50% of the population in India still depended on agriculture, which contributing very less to the GDP. 15% தான். அதனால அவங்களுக்கு லோ இன்கம் இருக்கு, அதனால அவங்களுடைய பர் கேபிட்டா இன்கம் வந்து லோவா இருக்கு, அதனால இன்இக்வாலிட்டி இருக்கு. மக்கள்கிட்ட நிறைய எழுத்தறிவு இல்லை, அதனால டேட்டா கலெக்ட் பண்றதுல பிரச்சனை இருக்கு. இன்னமும் வந்து many of the production in the rural area வந்து still not sold at the main market, they are used for self consumption. கிராமப்புறங்களில் விளையிற பண்டங்களை மக்கள் தன் பண்டமாற்று முறையில் தாங்களேயே நுகர்ந்து விடுகிறார்கள். அதனால அதுக்கு சந்தை மதிப்பு நிர்ணயிக்கப்படுவதில்லை. அது பொருளாதார உற்பத்தி, தேசிய உற்பத்தியில் சேர்க்கப்படுவதில்லை. ரூரல் டேட்டா வந்து ப்ராப்ளமாக இருக்குது. ரூரல் இருக்கிற பீப்புள் வந்து இன்னமும் கவர்மெண்ட் அஃபீஷியலை நம்புறதில்லை. அவங்க மேலே இருக்கிற சஸ்பிஷனால உண்மையான டேட்டாவை கலெக்ட் பண்ணுறதுல ப்ராப்ளம் இருக்குது. அண்ட் அன்ட்ரெயின்டு பீப்புள், untrained and lack of technology and untrained people in the Department of Statistics make a challenge for calculate the accurate national income. அது கூட இன்னைக்கு ப்ராப்ளமாக வந்திருக்கு நியூஸ் பேப்பரில். IMF has a suspicion over the India's calculation of national income today's headline இல்லையா, today's பேப்பரில் அது வந்து தெரிய வருது. So that is the challenges before the calculation. Okay, with that we wind up today's national income. Thanks for watching RM TNPC Academy. Thank you.